டாக்டர் கார்த்திகேயன், இங்க மற்ற கட்சிகள் கூட்டணி ஒரு முறை ஒரு தேர்தலில் ஒரு கட்சியோட கூட்டணி, அடுத்த முறை அந்த கூட்டணி இல்லாமல் இருக்கலாம், வியூகங்கள் மாறலாம். ஆனா தனித்து தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருந்து ஒவ்வொரு முறையும் பலதரப்பட்ட வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. இப்போ அந்த புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிற அந்த டேர்மை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல புதிய வாக்காளர்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் புரிதலை விட ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பார்வை எப்படியா இருக்கும்னாக்கா முதல் காதலை சொல்வது போல, அது முதல் ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு முதல் காதலை சொல்வது போல. அப்போ அது வந்துட்டு தேடி தேடி அலைந்து யாருக்கு போடலான்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்கள்ட்ட கேட்பாங்க, பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, அரசியல் இது போல நடக்கிற நிகழ்வுகளை பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு உற்று நோக்கி தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக மாற்று சக்திகளை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தான், இது ஆளுகின்ற கட்சிக்கு உண்டான மிகப்பெரிய தோல்வியாக தான் நீங்க பார்க்க முடியும். காரணம் என்னன்னாக்க இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஊழல் மலிந்து கிடக்கக்கூடிய ஆட்சியாக எந்த ஆட்சி வந்தாலும் அது இருந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி விட முடியாதா, ஒரு நல்ல ஆட்சி வந்து இங்க உருவாகி விடாதாங்கிற ஏக்கமும், இன்னும் சொல்லப்போனா உலகத்தை உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறதுனால மற்ற நாடுகளில் என்னவெல்லாம் நடக்குது, எவ்வளவு முன்னேற்றங்கள் நடக்குது. இப்ப சொன்னாங்கல்ல விவசாயத்தில் இவ்வளவு தூரம் பின்னோக்கி போகுது அப்படின்னாக்கா விவசாயத்தை எப்படி மற்ற நாடுகள் வளர்த்தெடுக்கிறார்கள், இது எல்லாத்தையும் விரல் நுனியில பார்த்துட்டு போறாங்க. அப்ப இதை ஏன் நம்ம நாட்டில் செய்ய முடியல? அப்போ ஒரு நல்ல நிர்வாகம் இருந்தாலும் இதை செஞ்சிட முடியுமே அப்படிங்கறத வந்துட்டு உணர்றாங்க. இன்னொன்னு, இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்துட்டு நீட் தேர்வை ஒழிப்போம், நாங்க வந்துட்டு செய்து காட்டியிருக்கிறோம் நாங்க. அவங்க வந்துட்டு கொடுத்த வாக்குறுதி தான் இது. கொடுத்தது என்ன? நீட் தேர்வை நாங்க வந்தோன்னே வந்துட்டு ரத்து செய்வோம் நாங்க. அதே மாணவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களாக வரக்கூடிய நபர்கள் தான் இப்ப வாக்களிக்க போறாங்க. கல்வி கடனே நாங்கள் ரத்து பண்ணுவோம் நீங்க, நகை கடனே ரத்து பண்ணுவோம் நீங்க, ஆசிரியர்களுக்கு உண்டான இதை வந்துட்டு பணி நிரந்தரத்தை பழைய ஊதிய திட்டத்தை கொண்டு வருவோம் நீங்க, பணி நிரந்தரத்தை செய்வோம் அப்படின்னீங்க. இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு நீங்க வந்துட்டு தனியார் மயத்தை கொண்டு போறீங்களே தவிர இங்க வேலை வாய்ப்புகளை சரிவர உங்களால் வந்துட்டு உறுதிப்படுத்தி கொடுக்க முடியல அப்படிங்கறதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மையா இருக்குது. இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் தீர்மானமே போடுறாங்க, உங்களை எதிர்கட்சி ஆக்குறது தான் எங்களுடைய முதல் வேலையா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தீர்மானமே போட்டு வெளியிடுற அளவுக்கு வந்துட்டு ஆட்சியினுடைய நிலைமை இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே வாக்களித்தவர்களே இந்த முறை வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற நிலைமை தான் இங்க நிலவி கொண்டிருக்கிறதே தவிர புதிய வாக்காளர்கள் எல்லோரும் உங்களை வந்து விடார்கள் அப்படிங்கிற நிலைமை இப்போதைக்கு இல்லை. எந்த நம்பிக்கையில் இப்ப முதலமைச்சர் அப்படி சொல்றாரு? அவரும் மதிவாணனும் சொல்றாரு, இல்ல நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் முதலமைச்சர் வந்து எதிரொலிக்கிறார். மக்கள் சொல்றது 26 தானே உங்க காது கேட்கும். அது வரைக்கும் எப்படி உங்களுக்கு காது கேட்கும்? 26 அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு அது நிச்சயமாக செவி வலிக்கும் அளவிற்கு அது வந்துட்டு கேட்கும். 26 உங்களுக்கு சொல்லக்கூடிய தீர்ப்புங்கிறது மக்களின் தீர்ப்பு என்னவா இருக்குங்கிறது நீங்க பாப்பீங்க. சமூக நீதியை நாங்கள் தான் போற்றுகிறோம், நாங்க தான் இது பண்றோங்கிறீங்க. ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனிச்சட்டத்தை இயற்றுங்கள் நாம் தமிழ் கட்சி பல ஆண்டுகளாக போராடுகிறது. அதை நோக்கிய நகர்வுகள் எதுவுமே இல்லை. இங்க பஞ்சமி நில மீட்பை பத்தி நம்ம வந்துட்டு பேசுறோம், அதை நோக்கிய உங்களுக்கு நகர்வுகள் எதுவுமே இல்லை. இதையெல்லாம் பார்த்துதான் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டுகிறீர்களா இல்லையாங்கிறத மக்கள் அளவீடு செய்வாங்க. இவங்க சொல்றாங்க உள்கட்டமைப்புல வந்துட்டு எந்த மாநிலத்தை விட நாங்க வந்துட்டு விலை பெருசா போயிட்டோம், இங்க இருக்க சாலை வசதிகளா இருக்கட்டும், மருத்துவ, நீங்கள் சென்னைக்குள்ள போய் பாருங்க சாலை வசதி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. பிரதான சாலைகளை தாண்டி நீங்க எந்த சாலைக்குள்ள போனீங்களாலும் குண்டு குழியுமாக எவ்வளவு தூரம் இருக்கிறதுங்கிறத, இதை தாண்டி நாம கொடுக்கக்கூடிய வரிகள், அது தண்ணி வரியா இருக்கட்டும், நில வரியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நம்ம ஒரு தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும்னாக்க கவுன்சிலர் கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற லஞ்சமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒன்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஐடிசி அப்படின்னு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டல் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உள்கட்டமைப்பை நாங்க வலுப்படுத்துவதற்காக உங்கள்ட்ட இருந்து திரும்ப பணம் வசூலிக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஸ்கொயர் மீட்டருக்கு 290 ரூபா அப்படிங்கிற விலையை நிர்ணயிச்சு 25ல இருந்து நாங்க இதை வந்துட்டு அமல்படுத்துறோம். 21லே அது வந்தது, அவர்கள் கொண்டு வந்தார்கள், எடப்பாடி அவர்களே கொண்டு வந்தார்கள். அதை இவர்கள் வந்துட்டு 25ல இருந்து இவங்க வந்துட்டு கொண்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி வசூலிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்துங்கிறத நீங்க 26 தேர்தலில் பார்ப்பீங்க. ஏன்னா சிஎம்டிஏக்கு உட்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கப்பம் கட்டுற அளவுக்கு வந்துட்டு, ஏன்னா ஏற்கனவே நான் வரி கட்டுறேன், தண்ணிக்கு வரி கட்டுறேன், எல்லாத்துக்கும் வரி கட்டுறேன், ஒரு சாலை வரி கட்டுறேன், எல்லாத்தையும் கட்டுறேன். உள்கட்டமைப்புக்கு நான் எல்லாத்தையும் கட்டின பிறகு உள்கட்டமைப்புக்காக எனக்கு தனியா காசு கொடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டல் காஸ்ட் நீங்க தனியா போடுவீங்கன்னாக்க அது மக்கள் மத்தியில எவ்வளவு தூரம் அதிருப்தி ஏற்படுத்தும் பாருங்க. மின் கட்டணத்தை நான் என்ன சொல்றேன்னா, நிர்வாக ரீதியிலாக எழக்கூடிய இந்த சிக்கல்கள் இருக்குல்ல, இது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் அது எழத்தான் செய்யுது. ஆனா ஒவ்வொரு சூழல்லையும் தேர்தல் அப்படின்னு வரும்போது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? முதலமைச்சர் சொல்ற மாதிரி புதிய வாக்காளர்கள் யாரை நோக்கி போகிறார்கள் அப்படின்னு வரும்போது அது அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவாக மாறுகிறதா? நீங்க சொல்ற இந்த லாங் டர்ம் இஷ்யூஸ் எல்லாத்தையும் மக்கள் மனதில் வைத்துதான் வாக்களிக்கிறார்கள்னு பார்க்க முடியுதா? உறுதியாக இதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்குங்கிறத உங்களால மறுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நான் சொன்னது போல புதிய வாக்காளர்கள் எல்லோரும்
ஒரு முதல் காதலை சொல்வது போலன்னு சொல்றேன்ல, அவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க ஏக்கத்தோட தான் அந்த வாக்கு அளிப்பார்கள். அப்படி இருக்கும்போது வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய இன்ஃபுளுன்ஸ்ங்கிறத அவங்களை தடுக்காது. நம்ம தான் இவ்வளவு கட்சிக்கு, இந்த கட்சிக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து வாக்களிக்கிறோம், இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிக்கிறோம், அவங்க தான் நமக்கு காசு கொடுத்திருக்கார்கள், இது எதுவுமே அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதுங்கிற. அதனாலதான் புதிய வாக்காளர்கள் எப்பொழுதும் மாற்றத்தை நோக்கி அவர்கள் வந்துட்டு வாக்களிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளும் ஒவ்வொரு முறை வந்துட்டு நீங்க அதிகரிக்கிறதுக்கு காரணம் புதிய வாக்காளர்கள் வரும்போது, அடுத்த தலைமுறை வரும்போது, அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் மாற்றத்தை நோக்கி இங்க இருக்கிறாங்க. ஒரு நல்லவர்கள் வந்து விட மாட்டார்களா, இங்க வந்துட்டு ஒரு சரியான நிர்வாகத்தை உருவாக்கி முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த 8% வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்குது. இந்த முறையும் அது வந்துட்டு பன்மடங்காக பெருகுங்கிறத நீங்க களத்துல பாப்பீங்க. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம் திரு ராஜ்மோகன். இங்க நாங்க மாற்று சக்தி இல்ல முதன்மை சக்தி அப்படிங்கிற முழக்கத்தோட முதல் தேர்தலில் முற்றிலும் புதிய வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு. முதலமைச்சருடைய பேச்சை எப்படி பார்க்கிறீங்க? புதிய வாக்காளர்கள் குறித்து நம்முடைய சபையில் ஒரு டேட்டாவை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மேடம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட சற்றொப்ப 1,16,00,000 வாக்காளர்கள் இந்த வாட்டி 18 இருந்து 29 வயதுக்கு உட்பட்டவங்க. மொத்தத்துல இந்த புதிய வாக்காளர்கள் மட்டும் 18 இருந்து 29 வயதுக்கு உட்பட்டவங்க மட்டுமே தோழர் 1,16,00,000 சற்றொப்ப. இது அர்ச்சனா பட்நாயக்குடைய டேட்டா. இப்போ ஆளுங்கட்சி வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வரலையா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரலையா, கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை பெண்களை ஈர்ப்பதற்காக தான் அந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதில் நல்ல திட்டங்கள் இருந்தால் நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் இந்த புதிய வாக்காளர்களுடைய பிஹேவியர் இருக்காருல்ல, இப்போ நம்ம தோழர் சொன்னதை போல, அது எப்போதுமே இந்த புதிய வாக்காளர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று, அவங்களுக்கு ரைட்ஸ் டு ப்ரொடெஸ்ட், எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்ப்பை காட்டுவது. 2வது, அவங்கள இன்க்ளூசிவ் இன் பவர், அவங்களுக்கு அதிகாரத்தில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கணுன்ற ஒரு பிஹேவியர் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ இருக்க அந்த சூழலில் அது இருக்கா என்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது. அது இல்லை. இப்போ காலங்காலமாக ஆட்சியில் யார் இருந்தாலுமே போராட்டங்கள் நடக்கும் தான், பிரச்சனைகள் இருக்கும் தான். பட் போராட்டங்களை எப்படி அணுகிறோன்னு இருக்கோம்ல. இப்போ போன ஆட்சியில் எடுத்துக்கங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், நீட்டு போராட்டமாக இருக்கட்டும், 8 வழி சாலை போராட்டமாக இருக்கட்டும், அந்த எல்லா போராட்டங்களின் போதும் அந்த போராட்டத்தை எப்படி அணுகுனாங்க என்பதற்கான விளைவு தான், அதோடைய விளைவை தான் அந்த தேர்தலில் அவங்க வந்து வெற்றியை பறி கொடுத்தாங்க அன்றைய ஆட்சியாளர். இப்பவும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. பட் அவங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த புதிய வாக்காளர்களின் நம்பிக்கையை வெல்லக்கூடிய அளவிற்கு இதை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அது வந்து அந்த போராட்டங்களுடைய லிஸ்ட் ரொம்ப பெருசு. அப்புறம் தோழர் நிறைய நேஷனல் லெவல் டேட்டாலாம் சொன்னார். எஸ், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்பவுமே மற்ற ஸ்டேட்ஸை விட நம்ம முன்னணியில் தான் இருப்போம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு 2 மாதம் முன்பு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கத்தை சேர்ந்த தோழர்கள் என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிற பெண்களுக்கு காவலர்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லை என்று நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்க. அதுலேயுமே ப்ரெஸ்ஸை சந்திச்சப்ப அந்த காம்ரேட் என்ன சொன்னாங்கன்னா, போராட்டத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னாங்க. போராடட்டுமே, விமர்சனம் சொல்லட்டுமே, விமர்சனத்தை செவிமடுக்கலாமே. இப்போ புதிய வாக்காளர்களுடைய ட்ரஸ்ட்டை நம்ம ஈல்டு பண்ணணும்னா நேச்சுரலாகவே ஆட்சியாளர்களுக்கு எப்போதுமே யார் ஆட்சியில் இருந்தாலுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த கேமுக்கு நடுவில் ஒரு புது பிளேயர்ஸாக வருகிற பொழுது நான் நேரில் பார்த்ததை சொல்கிறேன், என்னுடைய முதல் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் சொல்லக்கூடிய குரல்களை நான் அதிகமாக கேட்கிறேன். அப்படிப்பட்ட குரல்கள் ஆளுங்கட்சிக்கு இருக்கா? நான் பார்த்த வரையில் அப்படி எதுவுமே இல்லை. ஆக புதிய வாக்காளர்களினுடைய நம்பிக்கை வந்து தனக்கு வந்துரும்னு மதிப்பிற்குரிய முதல்வர் சொன்னது அவருடைய விருப்பமாகவும் இருக்கலாம், அவருடைய வியூகமாகவும் இருக்கலாம். ஆனால் அது நடைமுறையில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. எனக்கு அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறது